Hallelujah. Thank you, Father. Praise the Lord. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படி அப்படியே வல்லமையில நாம மகிமைப்படும்படி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். Thank you, Father. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. Hallelujah. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. இந்த ஆராதனை முழுவதும் நீர் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இதற்காய் செயல்படுகிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. பாதியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும். உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கட்டும், நடத்தட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய வல்லமை உள்ள நாமத்தை நாம் உயர்த்தலாம். அவர் தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறவர், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிற ஒரு அன்புள்ள தகப்பன் நம்முடைய தந்தை. அல்லேலூயா. அவரை இந்த நாளிலே நாம் பாடி மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். The various flock, it's a great privilege that we have to worship our Lord and Savior. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாய் Thank you, Father. அப்பாவை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. எல்லோருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. எல்லோருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர் அப்பா, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் நீர் அருகில் இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா. கூப்பிடுதல் கேட்டு குறை நீக்குகிற தகப்பன், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றே. உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றே. கூப்பிடுதல் கேட்டு குறை நீக்குவே, விருப்பமெல்லாம் நிறைவேற்றுவே. கூப்பிடுதல் கேட்டு குறை நீக்குவே, விருப்பமெல்லாம் நிறைவேற்றுவே. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர்.
தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தகப்பனே தந்தையே ஆராதனை. எல்லாரும் நீங்க பாடுங்க. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் தடுக்கி விழுகிற சூழ்நிலை. அல்லேலூயா. தடுக்கி விழுந்தவங்களை விட்டுட்டு போற உலகத்தில் இருக்கிறோம். ஆமென். லாஸ்ட் வீக் ஒரு நியூஸ் சேனல்ல பார்த்தேன். ஒரு அருமையான ஒரு கொஞ்சம் ஒரு வயசு, ஒரு 50 வயசு இருக்கும். வண்டியில போயிட்டு இருக்க, தடுக்கி விழுந்துட்டாரு. அவரை சுத்தி வளைச்சி திருடர்கள் பிடிக்கிறாங்க. அவர்களை தாண்டி அநேகர் போய்கொண்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட உலகத்தில் தான், சுயநலமான உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தகப்பன் அல்லேலூயா, நீங்க தடுக்கி விழுகிற நேரத்தில் நம்மை தாங்கி பிடிக்கிற நல்ல தகப்பன். அல்லேலூயா. அவரை தான் இந்த காலை நேரத்தில் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திர. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலை எங்க இருந்தாலும் நம்மை தாங்கி நடத்துகிறவர், அன்பு கூறும் எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கின்றவர், பற்றி கொண்ட யாவரையும் பாதுகாத்து பரலோகம் கூட்டி செல்லக்கூடிய ஒரு நல்ல அப்பா. அல்லேலூயா. வேற யாரும் சொல்ல முடியாது. நான் இவரை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவேன் யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய கிருபை தான் நம்மை நடத்தி செல்லுகிறது. ஆமென். அன்பு கூறும் எங்களை அரவணைக்கிறவர். அவருடைய அன்புக்கு ஈடா எதை நாம் செய்ய முடியும்? அவர் அல்லவா நம்ம பாடி துதிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாழலாமா? அன்பு கூறும் எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கின்றீர். அன்பு கூறும் எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கின்றீர். அன்பு கூறும் எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கின்றீர். பற்றி கொண்ட யாவரையும் பாதுகாத்து பரலோகம் கூட்டி செல்வீர். பற்றி கொண்ட யாவரையும் பாதுகாத்து பரலோகம் கூட்டி செல்வீர். தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே எங்கள் தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்குத்தான். நீரே ஆராதனைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி நம்மை நிறைவான பலனினால் கர்த்தர் திருப்தி ஆக்குவாராக. குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவாகட்டும். இந்த நேரத்தில் எத்தனை பேர் தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிறீங்களோ? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை சொல்லி பாடுவோம். குறைவுகள் எல்லாம் நிறைவாகுவே. நிறைவான தேவன் நீ வருகையிலே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுவே. நிறைவான தேவன் நீ வருகையிலே. நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். எந்த குறைகள் வந்தாலும் அழைத்தவர் நீர் இருக்க பயம் இல்லை. எத்தனை பேருடைய நம்பிக்கை அழைத்த தேவன் மேல் உறுதியாக இருக்கிறது? தேங்க்யூ. வாக்கு செய்தவர் மாறாதவர்,
உம்மை நம்பிடுவேன். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற போதுமானவராயிருக்கிறார். தேங்க்யூ. வாழ்க்கையின் குழப்பங்கள் குறைவுகள் வந்தாலும் அழைத்தவர் நீர் இருக்க பயமே இல்லை. வாழ்க்கையில் குழப்பங்கள் குறைவுகள் வந்தாலும் அழைத்தவர் நீர் இருக்க பயமே இல்லை. வாக்கு செய்தவர் மாறாதவர், உன்னை நம்பிடுவே. வாக்கு செய்தவர் மாறாதவர், உன்னை நம்பிடுவே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுவே. நிறைவான தேவன் நீ வருகையிலே. குறைவுகள் எல்லாம் நிறை விசுவாசத்தோடு பாடுவோம். எல்லா குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் நிறைவாகட்டும். எஸ் ஃபாதர், நீர் எங்களுக்காய் செய்து முடிக்கிறதை எந்த மனிதனும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த சூழ்நிலையும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் நமக்காய் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் அற்புதமாய் செய்து நடத்துகிற அவருடைய கரம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ் என் இயேசுவே. உமக்கே கனம், உமக்கே புகழ், உமக்கே கனம் என் இயேசுவே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுவே. நிறைவான தேவன் நீ வருகையிலே. ஆவியானவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை பார்க்கிறோம். நீர் பெரியவர் ஆண்டவர். We declare, Lord, that you are greater and greater. You are mighty and mighty, O God, Father. Hallelujah. We thank you, Father. We thank you for this wonderful time of worship. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Thank you for your grace that you have given us in our lives, O God. எங்கள் வாழ்க்கையில் உடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். Let your name alone be glorified. உம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு சில நிமிடங்கள் தேவனை ஆராதிக்க அவர் நமக்கு கிருபை கொடுத்தார். ஆமென். நிறைவான பலனை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஒரு நாள் உங்களுடைய விசுவாசம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வரும்படி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டுடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருவதாக நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை வசனம், உடைய வசனம் எங்கள் மத்தியிலே கிரியை செய்யட்டும், இடைபடட்டும். ஆண்டவரே,
ஆவியானவர் நீர் பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். பேசுகிற நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று உம்முடைய வசனம் சொன்னபடி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் என்னோடும் பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நாளில் விசேஷமாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே 441ஆம் பக்கம். சாலமோன் ராஜாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சாலமோனுடைய தகப்பன் தாவீது நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தேவனுடைய மனிதன், ஆண்டவரால் மிகவும் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன். ஆமே, தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து இன்றைக்கும் பல 1000 ஆண்டுகள் ஆயும் நாம் தாவீதுடைய சங்கீதத்தை சொல்லாமல் பாடாமல் நம்மால் இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்படி அவருடைய வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். அவர் அநேக லட்சக்கணக்கான, இன்றைக்கும் கோடிக்கணக்கான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஆமே, அவருடைய பிள்ளை ஆகிய சாலமோனையும் கர்த்தர் தெரிந்தெடுத்தார், அபிஷேகம் பண்ணார். தாவீதுக்கு அநேக பசங்க பிள்ளைங்க இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை சாலமோனுக்கு நேராய் கடந்து வந்தது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சாலமோன் என்ன செய்கிறார் என்பதை குறித்து இந்த காலை நேரத்தில் நாம் வாசிக்க இருக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 11:4. சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய வேதாகமும் சாலமோனுடைய தகப்பனாரை குறித்து சொல்லுகிறது. இந்த இடத்துல சாலமோன் வயதான பொழுது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் யார் மேல் சாய்ந்து இருக்கிறது என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் மேல் நாங்கள் சாய்ந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் நேரம் வரும் பொழுது, சூழ்நிலை வரும் பொழுது மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக அவர்கள் அந்நிய தேவர்கள் பக்கமாய் திரும்பி விடுகிறார்கள். ஆண்டவரை மறுதலித்து விடுகிறார்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, கர்த்தரால் அழைக்கப்பட்ட இந்த சாலமோன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்தார், நல்ல ராஜாங்கத்தை கொடுத்தார். சாலமோன் வேதத்தில் வாசிக்கிறோம், சாலமோனின் நாட்களிலே யுத்தம் இல்லை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, செல்வ செழிப்புக்கு குறைவே இல்லை. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. சாலமோன் நாட்களில் நான் நினைக்கிறேன் ஒரு கல்லுக்கு ஒப்பா வெள்ளி கடந்ததுனால வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படலை. அப்படியெல்லாம் கர்த்தர் பலவிதமான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் சாலமோனுக்கு தந்திருந்தும் அவருடைய வயது சென்ற நாட்களிலே அவர் என்ன செய்கிறார்? அவருடைய மனைவிகள் அவருடைய இருதயத்தை என்ன பண்ணுறாங்க? வழுவி போக பண்ணுகிறார்கள், சாய பண்ணுகிறார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தர் நமக்கு சில பொருட்களை தரலாம், சில ஆசீர்வாதமாய் சில மனிதர்களை தரலாம். ஒரு நல்ல கணவனையோ மனைவியோ, சில நேரங்களில் பிள்ளைகளையோ, வேலையவோ, படிப்பையோ, எதையோ ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக தர முடியும். வாலிபர்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சில நேரத்தில் கர்த்தர் ஆசீர்வாதமாக நல்ல லேப்டாப்பு, ஆண்ட்ராய்டு ஃபோனு, இதெல்லாம் கர்த்தர் எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அவரை நீங்கள் பின்பற்றணுமே தவிர அது உங்களை வழுகி போக பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் அந்நிய தேவர்கள் பக்கமாக, ஆண்டவரை தவிர வேறு ஏதாவது ஒரு பக்கமாக உங்களை திருப்பி விட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. ஆமேன், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, நாங்கள் அவங்கள திருப்பிடுவோம். அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய நாள் இவங்க தான் திரும்பிடுறாங்க. ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை டைரக்டாக வாங்கின சாலமோனே அங்கே ததிகன் தான் போட்டார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் பக்கமாக நம்மை திருப்பாமல், ஆண்டவரை விட்டு நம்மை வேறே காரியங்களுக்கு திருப்புகிற எதுவும் விக்கிரகம்தான். அல்லேலூயா. அவருடைய மனைவிகள் இந்த இடத்துல சாலமோனுக்கு விக்கிரகமாய் மாறி விடுகிறார்கள்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய உறவுகளோ உங்களுக்கு இருக்கிற பொருட்களோ எவைகளும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் வரவே என்னாலும் கூடாது என்பதை நீங்கள் நிச்சயமாய் தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. 3ஆம் வசனம், அவனுக்கு பிரபுக்கள் குலமாக 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலுவி போக பண்ணுறாங்க. அழகாய் வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தை வலுவி போகிறது, அந்த மைக் நான் பிடிச்சிருக்கேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போனால் அதுதான் வலுவி போகிறது. ஒரு மனிதன் ஆண்டவருடைய பிள்ளை உடனடியாக ஒரே நாளில் அவங்க பின்மாற்றத்தில் போயிடுவாங்க, ஒரே நாளில் அவங்கள ஆண்டவர் விட்டு மறந்து போயிடுவாங்கன்னா அது ரொம்ப 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 ரேர் அக்கேஷன். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வலுவி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. உலகம் ஒரே நாளில் நம்மளை ஆண்டவர்கிட்ட திருப்ப முடியாது. ஆண்டோடைய ஆசீர்வாதம், ஆண்டோடைய பிள்ளையா நீங்கள் இருக்கிறீங்க, ஆண்டவருக்காக வைராக்கமாக நிற்கிறீங்கன்னா பிசாசு பிளான் பண்ணி பண்ணுவான். ஒரே நாளில் உங்களை திருப்ப முடியாது. இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் எனக்காகன்னு வாங்க. அப்புறம் ஒரு நாள் பார்த்தா ஆண்டவர் இங்கே இருப்பார், நீங்கள் பல கிலோமீட்டர் அந்த பக்கம் இருப்பீங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்த வசனம் ரொம்ப இதாக இருந்துச்சு. அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. நான் அந்த இடத்துல பைபிளில் அந்த இடத்துல நான் அண்டர்லைன் பண்ணி நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த மாதிரி என்னை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எங்கள் அப்பா ஒரு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்திருக்கிறார். அதே போல் நானும் அந்த கடைசி நாள் வரைக்கும் இந்த விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தரோட உத்தமமாக இருக்கவில்லை என்று தெளிவாய் வேதம் நமக்கு சொல்லுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஒரு பெரிய மெசேஜெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறது இல்லை. கர்த்தர் என்கிட்ட என்ன பேசுகிறாரோ அதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஆமேன். அது மாத்திரமல்ல, 6வது வசனம், சாலமோன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூர்ணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எடுத்தோடனே பாருங்க, கொஞ்சம் இருதயம் வலுவி போகுது, அப்புறம் சாயுது, அப்புறம் உத்தமமாக இருக்குல்ல. இப்போ அடுத்த ஸ்டேஜ் எப்படின்னா பொல்லாப்பாயிருச்சு. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்ய அவன் தைரியமாய் ஆண்டவருக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைங்களாக இருக்கலாம். ஒரு நேரம் எடுத்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வலுவி போவோம், அப்புறம் சாஞ்சி போவோம், அப்புறம் உத்தமமாக தான் இல்லை. அடுத்தது இப்போ ஆண்டவருக்கு விரோதமாக பொல்லாப்பானதை செய்தான். காரணம், அவன் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அவனுடைய மனைவிகளுக்கு கொடுத்து விட்டான். இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள், ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கான்னு தெரில, திருமணம் ஆயுதங்களாக இருக்கான்னு தெரில, யாராக இருந்தாலும் எது ஒன்றும் ஆண்டவரிடத்துலேருந்து நம்ம பிரிக்கக்கூடாது. தான் பவுல் சொல்கிறாரு, வேற ஒன்றும் நிகழ்காரியமோ வருக்காரியமோ எதுவும் ஆண்டோடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. அப்படி எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? ஆமேன். பாருங்க, சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட சாலமோன் பல 1000 ஆடுகளை ஒரேடியாக அவருடைய தேவாலயம் கட்டின பொழுது பிரம்மாண்டமான ஆராதனை, பயங்கரமான ஃபெஸ்டிவல் எல்லாம் பண்ணி ஆண்டவரை அப்படியே ஆச்சரியத்தில் ஆக்குற அளவிற்கு பயங்கரமான ஆராதனை எல்லாம் நடந்துச்சு. ஆனால் முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். துவக்கலாம், உங்கள் விசுவாச வாழ்க்கை துவக்கம் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் பார்த்தா 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். வேணாம். ஒருவேளை பொல்லாப்பு ஆண்டவரை தேடாத காரியம் பரவாயில்ல, அப்படியே யூடியூப்லேயே ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு 2 செய்தியை கேட்டுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே காணிக்க அமுச்சு விட்டு அப்படியே இருந்துருவோம். எதுக்கு சர்ச்சைக்கு போகணும்? எதுக்கு கர்த்தருக்கு டைம் கொடுக்கணும்? இது நல்லா இருக்குதே, அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே யூடியூப்பை கேட்கலாமே. அல்லேலூயா. அப்படியே டீ சாப்பிட்றப்ப மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே யூடியூப்பை கேட்டுடலாம். யாரும் நம்மளை கேட்க போகிறதில்ல. ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நேரம், பணம், உத்தியோகம், வேலை எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, பொல்லாப்பான செஞ்ச அடுத்த வசனம், அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபிய அருவருப்பாகிய காமேசுக்கும் அம்மோனின் புத்திரராகிய அருவருப்பாகிய மொலேக்குக்கும் மேடையை கட்டிட்டான். ஆண்டவரை விட்டு விலகி போகிறது மட்டும் இல்லை, அந்நிய தேவர்களுக்காக அவன் சில காரியங்களை உற்சாகமாக செய்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆமேன். இன்னைக்கு சில பேர் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறாங்க, அது ஒரு தப்பு இல்லை, அடுத்த லெவலுக்கும் போயிடுறாங்க. அல்லேலூயா. தப்பு இல்லைன்னு சொன்னால் அது ஒரு ஸ்டேஜ், அதுக்காக சொல்கிறேன். ஜெபம் பண்ணாமல் ஆண்டவர்கிட்ட உறவு இல்லாமல் இருக்கிறது தவறு தான். இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம்.
ஆவியானவர் உங்களோடு சொல்கிற காரியம் என்னன்னா, நீங்கள் ஆண்டவரிடத்துல உண்மையாக இருக்க வேண்டும். ஆமென். ஒரு நாள் நீங்கள் ஒரே நாளில் நீங்கள் வலுவி போயிட மாட்டீங்க. ஒரே நாளில் நீங்கள் சோரம் போயிட மாட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு உங்களை கொண்டு போயிடுவான். தயவு செய்து வேதாகமத்தை விட்டுறாதீங்க, ஜோம் பண்ணுறதை விட்டுறாதீங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறதை விட்டுறாதீங்க. ஏதோ வசனங்களை கேட்குறோம், ஆண்டவர் கூட பேசினான்னு சொல்கிறது நல்லது. ஆனால் அதன்படி நாம் கீழ்ப்படிந்து வாழ நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் நம்ம அர்ப்பணிப்போம். அவர் செய்ய வேண்டியது அவர் செஞ்சிருவார். அவர் ஒரு நாள் லேட் பண்ண மாட்டார். அவர் ஒரு நாள் தப்பான காரியங்களை செய்ய மாட்டார். கரெக்டாக உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம், எந்த நேரத்தில் தேவை, வேலை வேணுமா, திருமணம் வேணுமா, பிள்ளைகள் உங்களுக்கு கொடுக்கணுமா, எல்லாம் அவருக்கு தெரியும். அதான் வேதம் சொல்லுது மத்தேயுல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நிச்சயமாய் கொடுக்கப்படும், நிச்சயமாய் கொடுக்கப்படும். ஒரு நாள் சந்தேகம் இல்லை. நான் சாட்சியாக இருக்கிறேன். எத்தனையோ ஆயிரக்கணக்கான சாட்சிகளை என்னால் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆமென். ஒரு தேவை வரும்பொழுது அற்புதமாக ஆண்டவர் சந்திப்பார். உங்கள் வாழ்க்கை எந்த தேவையாக வேணா இருக்கலாம், சமாதான தேவையாக இருக்கலாம், உறவுகளில் தேவையாக இருக்கலாம். ஆண்டவரால் சரி செய்ய முடியாது எதுவுமே கிடையாது. இதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சாலமோனை போல எங்களுடைய வாழ்க்கை மாறிவிடக்கூடாது. ஆண்டவரை உம்மை விட்டு நான் தூரம் போயிடக்கூடாது, வலிவி போயிடக்கூடாது. நான் செய்கிறது தப்புன்னு எனக்கு தெரியாத நிலைமை வந்துடக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய், உம்முடைய உண்மையான பிள்ளையாய் நான் வாழ நான் ஆசைப்படுகிறேன். அவருக்கு உண்மையாக நீங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நிறைவான பலனை தந்து எங்களை ஆசீர்வதிப்பது உண்மை. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரோடு உடைய வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவர், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒரு நாள் எந்த ஒரு காரியமும் என்னை தூரப்படுத்தி விடக்கூடாதபடிக்கு நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த வாழ்க்கையை நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும். சகல துதிகனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நானுடைய வார்த்தையை கேட்டீங்க. தயவு செய்து அதன்படி நடக்க ஆவியானவர்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எப்படியாவது நம்ம ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் இந்த காரியங்களை செய்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆமேன்.